ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். நூற்றி 11 உபயலிங்காதிகரணம். ந ஸ்தானாதோபி பரஸ்யஹ உபயலிங்கம் சர்வத்ர ஹி ந பேத இதி சேன்ன பிரத்யேகம் அதத்வச்சனாத் अपीच एक एवमेके अरूप अरूपवत् एव हि तद् प्रधानत्वात् प्रकाशवच्च अवयर्त्यात् आहाच तन्मात्रम् உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என்னுடைய குகன் இருள நிறைந்த இருதயத்தில் ஒளிபரப்பு முருகா அப்படி பாட்டு. அதில் அருவமாகவும் உருவமாகவும் இருக்கிறான் பகவான். அந்த மீடியேட்டர் ஸ்டேஜ் அதுதான் லிங்கம், அடையாளம். அது ரூபம் கிடையாது, அரூபம் கிடையாது. பியூட்டிஃபுல்லாக அறிமுகப்படுத்துறாங்க. ரூபத்தை சொல்லி அரூபத்தையும் கனெக்ட் பண்ணி அப்புறம் ரூபத்தை ரிமூவ் பண்ணுறோம். இந்த சம்பிரதாயத்தில், இந்த மதத்தில், இந்த தேசத்தில் நம்ம பிறந்திருக்கிறதுக்கே பெரிய புண்ணியம். அதனால் இருக்கிறது நிர்குண பிரம்மன் தான் இருக்கிறது. ஏன்? இதுக்கு பிரமாணம் சயின்ஸ் கிடையாது, உன்னுடைய 5 சென்சஸ் கிடையாது.
ஞானேந்திரியம் கிடையாது, பிரத்யக்ஷம் கிடையாது, அனுமானம் கிடையாது. எந்த பிரமாணம்? சப்த பிரமாணம். வேத பிரமாணத்தில் உன்னை பார்க்கணும். இந்த முகத்தை கண்ணாடியில் போய் பார்த்தா யார் முகம் தெரியும்? ஈகோவில் இந்த உலகத்தை பார்த்தா என்ன தெரியும்? உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியில் இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? துக்கமாக தெரியும், மோசக்கார பயல்களாக தெரியும். உலகம் ரொம்ப மோசம் செய்யும், எல்லாம் அயோக்கியனுங்க, எக்ஸப்ட் மீ. ஈஸ்வரனா பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக இருக்கும், பரவசமாக இருக்கும். பிரம்மமா பார்த்தீங்கன்னா நானே அதுவாக. ஒன்று நான் இருக்கணும், இல்லை நீ இருக்கணும். பகவான் இருக்கணும், இல்லாட்டி பிரம்மன் இருக்கணும். பிரம்மன் இருக்கிறது தெரியலன்னா பகவான் கிட்ட போயிடும். பகவான் நல்லா தெளிவாக புரிஞ்சுதுன்னா பிரம்மத்துக்கிட்ட வந்து புரியுதா? அதனால் இந்த விஷயத்தை ரொம்ப ஒருத்தரை வந்து பாடுறாரு, தவ தத்துவம் ந ஜானாமி. நீ எப்படி இருக்கேன்றத என்னால் சொல்ல தெரியல. சகுணமா நிர்குணமா நீ எந்த மாதிரி இருக்கேன்னு எனக்கு சொல்ல தெரியல. கீதுர்ஷோசி மகேஸ்வரா, நீ எப்படி இருக்கியோ, நீ எந்த விதத்தில் இருக்கியோ, யாதுர்ஷோஷி மகாதேவா, நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த விஷயமாகவே நான் உன்னை நமஸ்காரம். இது ஸ்ரத்தான்னு பேர். முதல்ல நமக்குள்ள என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தெரியலன்னா ஸ்ரத்தையோட ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இது பூ, இது விளக்கு, இது ஸ்ரத்த வேண்டாம். இது விளக்குன்றது ஸ்ரத்த தேவையில்லை. நான் இங்குக்குள்ள ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன், அது ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்தாவான் எங்க பார்த்தேல? 100வது கேம்பில் நெஞ்சில் பார்த்தேன், நெஞ்சில் தொங்க விட்டோம். அது கூட எங்க பார்த்தது? ஓடு ஓடுன்னு தொங்க விட்டுட்டு வீட்டில் பொறுமையாக ஒரு நாள் அந்த பதக்கம் கொடுத்துருக்கேன் பாரு. நல்லா தங்க பதக்கம். அது உனக்கு இந்த விஷயம் புரியும் போது, நிர்குண பிரம்மன் புரியும் போது, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கத்தெல்லாம் உருக்கி அந்த பதக்கத்தில் தங்க முலாம் பூசி அப்படி மாட்டுவனி வீர பதக்கம். இது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்க்குறேன். ரொம்ப அற்புதமான இது. உள்ளர இதில் எழுதியிருக்கோம், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஒரு ஒரு அங்குலமாக அது வந்து முக்கியம். அதாவது வேலை பண்ணியிருக்கு, ஒன்னொருத்துலேயும் வேலை பண்ணியிருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? வாக்கியை ததர்த்த அனுசந்தானம் சிரவணம். வேதாந்த வாக்கியத்தை கேட்பது இருக்க, அது சிரவணம். சம்பவாவி தத்துவ அனுசந்தானம், அது மனனம். நீ எதை கேட்டையோ திருப்பி திருப்பி கேட்டு அனுசந்தானம் பண்ணி மீண்டும் மீண்டும் அதை பற்றி அசைப்படுறைய, அதுக்கு பேர் அனுசந்தானம். அப்படி வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார். இப்போ வேதாந்த வாக்கிய பிரமாணேன புத்தியை அனுசரித்து கேட்பது சிரவணம்.
அதுபோல் யுக்தி மூலியமாக உள்ள வெளியில் இருக்கிற பூர்வ பக்ஷியை நீக்கிறது எதுவோ அதுக்கு பேர் மனனம். புரியுதா? அதனால் சர்வத்திர மகாவாக்கிய விசாராத் அபரோக்ஷ ஞானம், இது நமக்கு புரியணும். உபயலிங்கம் ந சம்பவதி. சகுணம் நிர்குணம் ரெண்டும் இருக்க முடியாது. அப்போ சகுணம் மாத்திரம் இருக்கலாம்னு சொல்லலாமே. ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும்னா ஏன் அடமெண்ட்டாக நீங்கள் நிர்குணம் மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்லணும்? யுவர் கேள்வி கரெக்ட், குட் கொஸ்டின். ஆனால் இதில் என்ன விசேஷம்னா உபனிஷத்து சகுணத்தை நிராகரிக்கிறது. ஒரு இடத்துலையும் நிர்குண வாக்கியத்தை நிராகரிக்கல, மறுக்கலை உபனிஷத்து. அப்போ சாமி நீங்கள் எல்லா உபனிஷத்தும் அத்துப்படியா? அப்படி கேள்வி கேட்குறது புரியுது, நீ கேட்பன்னு தெரியும். நான் அத்துப்படி இல்லை, சங்கரர் அத்துப்படி, எனக்கு அதில் சிறந்தா இருக்கு. அவர் சொல்கிறார். புரியுறதா? உபனிஷத்தில் எந்த இடத்துலையுமே மறுக்கவில்லை. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். அது நிர்குண பிரம்மம் தெளிவாக 3 சூத்திரத்தில் சொல்லி முடித்தார் வியாசாச்சாரியார். ஏதத்து ஏகதா ஏவ அனுத்ரஷ்டவ்யம். பிருகதானியம் 4:4-20. ஏதத்து ஏகதா ஏவ அனுத்ரஷ்டவ்யம். பிரம்மத்தை ஒன்றாக அறிய வேண்டும். அப்பிரமேயம். அப்பிரமேயம் என்ன? அனந்தம், எல்லையற்றது. பிரஜகா பர ஆகாசாத் அஜகா ஆத்மா மகான் துருவகா. 4:4-20. அதாவது பிரம்மன் பிறப்பற்ற தூய்மையான பெரிதுமான சுத்தமான சகுணமற்ற குணங்களற்ற ஆகாசாத் பரகா. ஆகாசாத் பரகன என்ன அர்த்தம் அப்படின்னா ஈஸ்வரனை விட மேலானவர். அவ்யக்தாத் பரம் புருஷா. புருஷன்ன ந பரம் கிஞ்சித். நேக நானாஸ்தி கிஞ்சன நாஸ்தி. மாண்டுக்கிய ஏக ஏவ அலம். காரணகாரிய விலக்ஷணம் பிரம்ம. அந்த விஷயத்தை நம்ம திரும்பவும் படிக்கிறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை நிர்குண பிரம்மன்றது. ஆனால் இங்கே யுக்தியில் கொண்டு வரணும், அவ்வளோதான் வித்தியாசனோட. இந்த 13வது இதில் அபி ச. அபி ச அப்படின்னா மேலும், அதாவது சகுணம் நிர்குணம் உள்ளது, ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. உபனிஷத்தை தீர்த்து வைக்கிறது பிரம்மனை தவிர அந்நியத்து மித்யா. இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி? ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்யா. சத்தியம் எப்படி புரிஞ்சுக்கணுமோ மித்யா அப்படி புரிஞ்சுக்கணும். மித்யானா நான் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. சன்ரைஸ் சன்செட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் சப்ஸ்டன்ட் கிடையாது. பாட்டு எக்ஸிஸ்டன்ஸ், பட் சப்ஸ்டன்ட் கிடையாது. பாட்டோட எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்டஃப், இதனுடைய ஸ்டஃப் எங்கே இருக்கு? கிளேல இருக்கு. களிமண் பானை. பானை எக்ஸிஸ்டன்ஸ், ஆனால் அதனுடைய திரவியம் எது? களிமண். அதை புரிஞ்சுக்கோ. அதனால் ஏக்கம் ஏவ கட்டோபனிஷத் சொல்கிறது, பிருகதாரண்யம் சொல்கிறது, கைவல்யம் சொல்கிறது, மாண்டூக்கியம் சொல்கிறது,
அல்டிமேட் பாரமார்த்திக சத்தியம் அவை எல்லாவற்றையும் அபவாதம் செய்யப்படுகிறது. சரி, அபவாதம் பண்ணிட்டா சூன்யம் ஆயிடுமே? சூன்யம் கிடையாது, சைத்தன்யம் மாத்திரமே. ஓகே, தது சத்தியம் சக ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இது புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். பண்ணினா தான் இது தொடர்ந்து வரும். அப்போ மது பிராமணத்தில் அமிர்தம் புருஷா தேஜோமயா இருப்பதை நம்ம பார்த்து முடித்தோம். அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கோ. அப்பிச்ச ஏக ஏவம் நேக நானாஸ்தி கிஞ்சன கட்டோபனிஷத்து மந்திரம். அதுக்கும் மேலே ஒரு படி சென்று மாண்டூக்கிய காரண காரிய விலக்ஷணத்தை பற்றி சொல்கிறது. இன்னும் பாசிட்டிவாக பிருகதாரண்யத்தை பார்த்தோம். அது என்ன சொல்கிறது? ஆகாசாத் பரகா பிரம்மன் ஈஸ்வரனுக்கும் மேலானவர். அவ்யக்தாத் பரம் புருஷகா கட்டோபனிஷத்து. சதுர்த்தம் மன்யந்தே துரியம். எல்லா இடத்துலையும் சொல்கிறத பிரமாணத்தை எடுத்துக்க போறியா அல்லது உன் ஐடியாவை எடுத்துக்க போறியா? எதில் ஷிஃப்ட் பண்ண போற? எப்படி அவஸ்தா திரயத்தில் நீ ஷிஃப்ட் பண்ணணுமோ அப்போ சகுண பிரம்மத்தில் நிர்குண பிரம்மத்தில் சகுணத்திலிருந்து நிர்குணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஆனால் கர்மமும் உபாசனையும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா அவனுக்கு பேர் மித்யாச்சாரன், பொய்யொழுக்கும் உடையவன். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ நீ எது வரைக்கும் இருக்கணும், எதுவரை உண்டு அதை புரியணும். அந்த இது டிஸ்டிங்ஷன் தெரியணும். சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச சஜாத்திய விஜாத்திய சொகத பேத ரகித பிரம்மன் ஏக்கமேவ அத்விதீயம். இப்போ நிர்குணம் தான் அதனுடைய ஸ்வரூபம். அதனால் இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அப்படின்னுடைய சாராம்சத்தை இது வரைக்கும் பார்த்து முடித்தோம். 14 என்ன சொல்கிறாருன்னா, அரூபவத்து ஏவகி தது பிரதானத்துவாத். 3வது சூத்திரத்தை திரும்பவும் வியாசர் ரீஎம்பசைஸ் பண்ணார். அப்பிச்ச ஏக ஏவம் அப்படி சொன்னார் இல்லையா, அதை திருப்பி சொல்கிறார். ரூபம்னா அளவுடையது. இப்போ நமக்கு இந்த சரீரத்துக்கு ரூபம் இருக்கு, அதில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், இன்னொரு இடத்துல இருக்க முடியாது, வியாபிச்சுட்டு இருக்க முடியாது. புரியுதா? அதனால் ரூபம்னா அளவுடையது, வர்ணமுடையது, குணமுடையது. ஆனால் அரூபத்துவத்துனா என்ன? அரூபத்துக்கு அது வர்ணமற்றது, குணமற்றது, அது அளவற்றது, இன்ஃபினிட். புரியுதா? அப்போ தாத்பரியம் என்னன்றத சென்ட்ரல் தீம், சாஸ்திரத்தினுடைய சென்ட்ரல் தீம் என்ன, தாத்பரியம் என்ன? நிர்குண பிரம்மன். ஓகே, எல்லாமே அளவுடையது அப்படி சொன்னால் பௌருஷிய வாக்கியம். எல்லாருக்குமே தெரிஞ்சதே நீ சொன்னீன்னா சாஸ்திரம் எதுக்கு இல்லையா? அப்போ சாஸ்திரத்தினுடைய விஷயம் புதுசு, இது வரைக்கும் நீ கேட்காதது. ஓகே, அப்போ 3:2:14 அரூபவத்து ஏவகி தது பிரதானத்துவாத். இந்த கான்டெஸ்டில் அரூபவத்து அப்படின்னா என்ன பொருள்? ரூபியத்தே வர்ணியத்தே இதி ரூபியம். ரூபம் என்பது கலர்ஸ் அண்டு குணங்களை குறிக்கிறது. ரூபவத்து குணங்களுடன் உடையது, அரூபவத்து குணமற்றது, நிர்குண பிரம்மன். ஏவகி சந்தேகமில்லாமல் யுக்தி பூர்வமாக நிச்சயமாக சொல்லலாம். தது இஸ் ஈக்குவல் டு அரூபவத்து பிரம்ம பிரதானத்துவாத். பிரதா இந்த உபனிஷத்தினுடைய தாத்பரியம் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக சொல்லின்னு இருக்கிறது எது அப்படின்னா பிரதானத்துவாத். பிரதானமாக எதை சொல்லின்னு இருக்கு? நிர்குணத்தை தான் சொல்கிறது. அங்கங்கே சகுணத்தையும் சொல்லின்னு இருக்கு. புரியுதா? எதுக்கு? அபியாசம் பண்ணுறதுக்காக, ப்ரிப்பரேஷனுக்காக, உன்னை ரெடி பண்ணுறதுக்காக. புரியுதா?
சாதன சதுஷ்டத்துக்காக, கர்ம யோகம் பண்ணுறதுக்காக, உபாசனைக்காக. சகுணம் பர்பஸ் என்ன? நீ ஒன்ஸ் ரெடி ஆகிட்டேன்னா அப்புறம் சிரவண மனனத்துக்கு நிதித்தியாசம் வரும்போது நிர்குணம். நிறைய வேதாந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா சகுனத்தை விட்டுடுறாங்க. வந்தா வீடு, இல்லைன்னா உலகம். இந்த வேதாந்தி ஒன்று சுயநலவாதியாக இருப்பான், அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வந்து நிர்குணத்துக்கு போயிடுவான். நடுவில் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணுமே, லேதுண்டி. அதனால நேராக போயிட முடியாது, தப்புன்னு பிடிச்சிட முடியும். வயா ஈஸ்வர வழியாக தான் போய் ஆகணும். அதான் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைன்னு யார் சொன்னது? அதுக்கு சப்ஸ்டன்ட் இல்லைன்னு சொல்றோம், எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொன்னேன், அப்படி சொல்லல, மித்யான்னு சொல்றேன். மித்யான்னா அவனுக்கு கேவலமா? அவனுக்கு மித்யான்னா அது இல்லைன்னு அர்த்தமா? மித்யான்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஐட்டம். அதுதான் நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல, புரிய வைக்க முடியல. என்னுடைய வேதாந்த ஜர்னியை ஸ்டார்டிங்கே இங்கே தான் ஆரம்பிக்கிறது. மித்யான்றது என்னது, அதில் தான் ஸ்டார்டிங் ஆச்சு. எனக்கு சத்தியம், எனக்கு ஸ்ரத்த இருக்கு, ஆனால் மித்யான்னு சொல்கிறீங்களா, என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறத வந்து இல்லைன்றீங்களா, அது எப்படி ஒத்துக்க முடியும்? புரியுறதில்ல? அப்போ மித்யா என்றது ஈக்குவல் ஸ்டேட்டஸ், சத்திய மித்யா புரியுறது, அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கார, எங்கள் ஆத்துக்காருக்கு ரெண்டே ரெண்டு தான் தெரியும், சொல் புத்தி இல்லை, சுய புத்தி இல்லை, அவ்வளோதான். வேதாந்திக்கு ரெண்டே ரெண்டு தான் புரியாது, சத்திய மித்யா மட்டும் தெரியாது, இதெல்லாம் தரம். அவனை எங்கே கொண்டு போய் விடுறது? புரியுதா? அப்போ சத்திய மித்யா புரிஞ்சுக்கோ. அந்த சத்திய மித்யா அறிவு எப்படி இருக்கணும்? விவகாரிகத்தில் ஈஸ்வரா கொண்டு வா, பாரமார்த்திகத்தில் பிரம்மன் கொண்டு வா. நீ கர்மத்தில் இருந்தேன்னா அங்கே ஈஸ்வரன் இருந்துங்க. கர்மம் இல்லை, விவகாரிகம் இல்லை, தர்மம் இல்லை, ஸ்வதர்மம் இல்லை, கர்மா இல்லை, சர்வதர்மான் பரித்யஜ்ய மோகம் நஷ்டே ஸ்மிருதி லப்தே. வந்துட்டியா? சொல்ல முடியுமா? உனக்கே நீ சொல்லி பாரு. சொல்லாத, பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. அது அங்கேருந்து சொல்லுவான், சும்மா சொல்லி வையே, எல்லாரும் மாதிரி ஞானி மேன் ஞானி யாரு. இந்த உரசி பார்ப்பாங்க, தங்க கல்லில் இங்கே தங்கத்தில் வச்சுருக்காங்க, உரசி பார்ப்பாங்க. புத்திர தாரா கிரகாதிஷு அசக்தி அனபிஸ்வங்க. தங்கம் இல்லை, இதில் தெரிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்க. நான் இந்த கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போதா ஏதோ சொல்லி பார்த்தேன், இது இது கரெக்டாக, இது கரெக்டாக இருக்குது இந்த வார்த்தை. கிருஷ்ணர் வேறு சொல்லிட்டார், ஞானம் வேறு சொல்லிட்டார், அந்நியத்து அஜ்ஞானன்ட்டார். அந்நியத்து அஜ்ஞானம் இதெல்லாம் என் சொந்த வார்த்தையே கிடையாது, எல்லாம் பகவான் சொல்கிறது சொல்கிறேன். அண்ணாமலை சொல்கிற, அருணாச்சல செய்கிறான், நம்மது இல்லைப்பா, எல்லாம் அவனோடது. தது அரூபவத் பிரம்ம பிரதானத்துவாத், பிரதானமாக சொல்லியிருக்கிறது. சாஸ்திரத்தினுடைய முக்கியமான மெசேஜ், நிர்குண பிரம்மன். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டேனா சாஸ்திரம் மிஸ் ஆயிடும். கல்யாணத்தில்
சரடு வச்சுட்டு வந்துட்டான், மாங்கல்ய சரடு. உங்ககிட்ட தானே கொடுத்தேன், நான் அங்கேயே டேபிள் வச்சோம்ல, நீ அப்போ சொன்ன சண்டை போடாதீங்கோ, முகூர்த்த நேரம் ஆச்சு, ஐயரு எடுத்துட்டு வாங்க, யாராவது ஒருத்தர் போங்க, பறந்தாவது போங்க. மாங்கல்ய சரடு வச்சுட்டு வரான்னா எப்பேற்பட்ட ஆளு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் எண்ணெயே வச்சுட்டு வந்துட்டேன். அரூபவத்து ஏவகி தத்து பிரதானவத்து ததேவ பிரம்மம் தம் வித்தி நேத்தம் யதிதம் உபாசத்தை. அதனால உபாசனை பண்ணிட்டு சொல்லணும் இந்த வார்த்தைய, உபாசனை பண்ணாமே சொல்லக்கூடாது, மித்தியாச்சாரன் ஆயிடுவேன். ஹோம்ஒர்க்கு பண்ணு, யோகம் பண்ணு, உபாசனை பண்ணு, சாஸ்திரம் எடுத்துக்கோ, ஆனால் எதுன்னு உண்மைன்னு புரிஞ்சுக்கோ. இப்போ பிரகாசவச்ச அவயர்த்தியாத் உபயலிங்க அதிகரணம். பிரம்மத்துக்கு ஒரே ஒரு நேரத்தில் சகுணஸ்வரூபம் நிர்குணஸ்வரூபம் ரெண்டும் இருக்க முடியாது. பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் நிர்குணம் மாத்திரமே, சந்தேகமே கிடையாது. வை பிகாஸ் டாபிக்கு 5வது சூத்திரத்தில் கன்க்ளூட் பண்றாரு, பிரம்மன் பிரகாசவத், பிரம்மன் பிரகாசவத். ஓகே, ஜீவாத்மா ஆல்சோ சைத்தன்ய ஸ்வரூபம், பரமாத்மா ஆல்சோ சைத்தன்ய ஸ்வரூபம். அதனால மட்டுமே மகா வாக்கியம் சித்திக்கும். புரியுதா? 2வது பாதம் சாதனா தொம்பத தத்பத விசாரம், 3வது அத்தியாயம் சாதனா அத்தியாயம். அதனால மகா வாக்கியம் ரெலவெண்டா இருக்கும் நமக்கு தான். அத இப்போ பிரகாசம் என்பது த சோர்ஸ் ஆஃப் லைட். ஓகே, இந்த சோலார் டிஸ்க்கு, டியூப் லைட்டு, குண்டு லைட்டு எல்லாம் அப் டு சூரியன் வரைக்கும் அதெல்லாம் என்னது, அதெல்லாம் டிஸ்கு. ஆனால் அதனுடைய பிரகாசம் இருக்கு இல்லையா, அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கும். ஓகே, அப்போ பிரகாசத்திற்கு ரூபம் கிடையாது, அது எங்கும் பரவி விரிந்துள்ளது, ஊடுருவி இருக்கிறது. அந்த வெளிப்படுத்துறத பிரகாசம். இந்த எந்த ஒன்று இல்லைன்னா, அது ஆப்ஜெக்டா இல்லைன்னா என்ஜாய் பண்ண முடியாது. சூரிய பிரகாசமே பூமியில் இருக்கிற அனைத்து பொருள்களையும் ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு இருக்கிறது என்ன, பிரகாசம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் தெரியுது. புரியுதா? அப்போ அந்த அவன் சொன்னானே, அந்த பிரகாசம் எங்கே இருக்கும்? சாண்டாலஸ்து கிம் கங்காம் புனி பிம்பத்தே அம்பரமனாவோ சண்டால வாடிய பய பூரே. கங்கையில் பிரதிபிம்பமும் அந்த சூரியன் தான், சாக்கடையில் இருக்கிறதும் அந்த சூரியன் தான். சூரியனுக்கு தோஷம் வராது, அது அநேக பிரதிபிம்பம் உண்டாகும், ஆனால் பிம்பம் ஒன்றுதான். அநேக ஜீவர்கள் இருப்பாங்க, அநேக விஷயங்கள் இருக்கும், ஆனால் வஸ்து ஏக்கம். புரியலா? இது நீ சரியா புரிஞ்சுக்கோ. அப்போ குணம் புளூராலிட்டி இருக்கும், ஆனால் இருக்கிற வஸ்து ஒன்று தான். ஓகே, இது நன்னா புரிஞ்சுக்கிட்டேன்னா பிரஜானே பிரதிஷ்டிதா பிரஜான நேத்திர லோகாக பிரஜா பிரதிஷ்டிதா. ஆனால் சைத்தன்யம் அசங்கம், நிர்குணம், நிஷ்கலம், நிர்விகாரம், நிரவயவம். பிரதா, அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த அத்வைத பிரகரணம் 3வது அத்தியாயத்தில் 48வது காரிக்கா, அப்போ அது என்ன சொல்றது? ந கச்சித் ஜாயத்தே ஜீவகா சம்போஸ்ய ந வித்யதே ஏதத்து தது உத்தமம் சத்தியம் எத்திர கிஞ்சித் ந ஜாயத்தே. நிர்குண பிரம்மத்திடமிருந்து எந்த ஒன்றும் தோன்றுவதில்லை. நாயம் குதச்சின்ன பபூவ கச்சித்து. அதுதான் காரிகால சொல்றார். சப்போஸ் நிர்குண பிரம்மனே சகுண பிரம்மனா ஆவதற்கு முடிவு பண்ணிட்டா அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பிரகாசவத்து இது வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு வந்தார் இவர். உபனிஷத்து தாத்பரியம் கன்சிஸ்டன்சி,
ஒரே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வருது. சகுனத்தினுடைய வாக்கியங்களும் இருக்கு. அது எப்படி பொருத்தி பார்க்கிறது? சகுன வார்த்தையும் நிர்குணத்தில் எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? சர்வ கர்மாக சர்வ கந்தாக சர்வ தர்மாக திவ்ய கந்தகா ஹிரண்மய மசுரு. அவர் எப்படி இருக்காராம்? ஜெகத் ஜோதியா இருக்கிறாரா, தங்கமா ஜொலிக்கிறாரா. அப்படிலாம் பார்த்தல. இரண்ய கேசகா, அவர் தங்க முடி. இதெல்லாம் ஏத்துக்கிறோம்ப்பா, ஏத்துக்கிறோம். உபனிஷத் தான் சொல்றது. அஜ்ஞான காலவசாத், அஜ்ஞான காலவசாத், எனக்கு அஜ்ஞானம் இருக்கிறதுனால ஏத்துக்கிறேன். கர்மத்துக்கும் உபாசனைக்கும் சகுன பிரம்மம் தேவைப்படுறதுனால இதை ஏத்துக்கிறேன். ஆனால் கூட அப்போ கூட இருக்கிறது நிர்குண பிரம்மன் மாத்திரமே. அவித்யா ஜன்ய அத்தியாசாத் ஏவ பிரம்மணகா சகுணத்துவம். அஜ்ஞான காலத்தில் சகுன பிரம்மம் தான் கை கொடுக்கும், நிர்குண பிரம்மம் கை கொடுக்காது, கை விட்டுடும். யதா ஜீவாத்மனேக சகுணத்துவம் அத்தியாசவசாத் பவதி பரமாத்மனஹே சக குணத்துவம் அபி அத்தியாசவசாத் பவதி. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. யுவர் இக்னரண்ட் மைண்டு, மிஸ்கன்செப்ஷன் மைண்டு சகுண பிரம்மம். புரியுதா? அப்போ சாஸ்திரம் கூட மிஸ்கன்செப்ஷனா ஓய். ஸ்ருதி வாக்கியங்கள் ஞானமா அஜ்ஞானமா கேள்வி புரியுதா? அப்படின்னா சாஸ்திரமும் இக்னரண்டா? நெவர், நிச்சயமாக கிடையாது. உபனிஷத்து தற்காலிகமாக டெம்பரவரியாக வேத மாதா அந்த கருணையினால் உன்னை லிஃப்ட் பண்ணுறதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறா. உன்னை இக்னரண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு அத்தியாரோபம் பண்ணு, அதுக்கப்புறம் அபவாதம் பண்ணு. அது வேத மாதாவினுடைய ஒரு கருணை. புரியுதா? இப்போ பிரகாசமே சகுனம் ஆக முடியாது. அப்படி இருக்க சைத்தன்யம் தேஜோமயம் அமிர்தம் புருஷகா எப்படி சகுனம் ஆக முடியும்? இம்பாசிபிள். இப்போ நீங்கள் என்ன தெரியுதா உங்களுக்கு? மற்றவங்களாம் தெரியுறதா? எதனால் தெரியுது? பிரகாசத்தினால. பிரகாசம் தெரியுதா பாரு. பிரகாசத்தினால எல்லாம் தெரியும். பிரகாசத்தை ஒரு நாள் பார்க்க முடியாது. ஏன்? அரூபம், நாட் சகுணம். புரியுதா? அப்ப நிர்குண பிரம்மத்திற்கு வேறாக மற்றொன்று சகுண பிரம்மம் உள்ளதாக சொல்ல வேண்டி உள்ளது. ஏன்? மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறதுனால, அறியாமை இருக்கிறதுனால சஜாத்திய பேதம் இருக்கிற மாதிரி இருக்கு. பிரம்மனுக்கு சஜாத்திய பேதம் இருக்குமா? பிரம்மன் மாதிரி ஒரு பிரம்மன் இருக்க முடியுமா? சாமானிய அறிவு போருமே. இன்ஃபினிட் வராதே. இந்த இன்ஃபினிட்டுக்கு இன்னொன்று ஒன்று இருந்ததுன்னா அது ஃபைனைட்டு. புரியுதா? அப்போ தன்னை போலவே மற்றொரு சகுண பிரம்மம் உள்ளது. அவனுக்கு ஈஸ்வர பக்தியே இல்லாத போது சகுண பிரம்மத்தை வேஷம் போட்டு கொண்டது. நிர்குண பிரம்மே வேஷம் போட்டு, அம்மா எப்படி ஒரு போர்வை போட்டுட்டு பூதவரா பூதவரா அப்படின்னு காட்டுறாலோ அந்த மாதிரி நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மமாக வேஷம் போட்டு அவனை தன் பக்கம் இழுத்து கொண்டு போகிறதுக்காக பண்ணினது. அதனால் கர்மயோகம் உபாசனை பண்ணுறதுக்கு தேவை. ஓகே. மழை எப்படி வருது? குழந்தை கேட்கும், மழை எப்படி வருது? அங்கே இந்திரன்கிட்ட யானை இருக்கு, அதுக்கு ரெண்டு தந்தம் இருக்கு, பெரிய யானை, பெரிய யானை. இது என்ன பண்ணுதுன்னா தண்ணி அப்படி இப்படி பண்ணி இந்த துஷ்ன்னு இப்படி அடிக்கிறது. அடித்தா மழை வருது. அதே 10-12 வயசுக்கு பிறகு இதே சொன்னீங்கன்னா உன்னை புஷ்ஷுன்னு பண்ணிட்டு போயிடும்.
பாப்பாவாக இருக்கும்போது சொல்லணும், புரியுதா, கதை விடணும். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடணும், புரியுறதா. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், நல்ல மசிய வச்சு சாதம் பண்ணி கொடுக்கணும், புரியுதா. அதுக்கப்புறம் அந்த மரம் கொத்தி பறவைக்கும் நீ இடம் கொடுக்கலாம். முதல்ல பென்ஸ் வேணும், ஈஸ்வரா வேணும், புரியுதா. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு ஈஸ்வரா வேணும், எவ்வளோ தூரத்துக்கு நிர்குண பிரம்ம வேணும், இது புரிஞ்சுத்துனா நமக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் இருக்கும், புரியுதா. கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார், கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார். என்ன அழகு, என்ன சௌந்தர்யம் இல்லையா. சிவகா அபிஷேக பிரியா, விஷ்ணு அலங்கார பிரியா, பிராமண பகுஜன பிரியா. அதனால நேத்தம் அதிகாரியா வந்த பிறகு அவனுக்கு உபதேசிக்கிற வார்த்தை என்ன, நேத்தி நேத்தி, இது அல்ல இது அல்ல அது. அதனால அது வரைக்கும் நீ மருந்து சாப்பிட்டுக்கிட்டே வா அப்படி சொல்றது. ஸோ இந்த விஷயத்தை சரியான முறையில் அனுவாதக சகுண வாக்கியம் ஆரம்பிப்போம். இறுதியில் பிரமாணபூத நிர்குண வாக்கியம், புரியுதா. முதல்ல பகுதியில் என்ன பண்ணும், அனுவாதக சகுண வாக்கியம் ஆரம்பித்து இறுதியில் பிரமாணபூத நிர்குண வாக்கியமே சொல்கிறது தான் பிரம்மன் உபயலிங்கம். அதாவது பிரம்மனுக்கு 2 விதமான சொரூபம் உள்ளது. கரெக்டு, நீ இப்படி கேட்டதுனால நிர்குண பிரம்மம் சத்தியம், சகுண பிரம்மம் மித்யா. நீ 2 இருக்குன்னு கேட்டதுனால சொல்கிறேன். ஆமாம் 2 இருக்கு, ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்யா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று விவகாரிக சத்தியம், இன்னொன்று பாரமார்த்திக சத்தியம். இது விவகாரிகமும் பாரமார்த்திகம் புரிஞ்சுத்துனா பிரச்சனையே வராது. பிரகாச 15வது சூத்திரம், பிரகாசவத்து ச அவயர்த்தியாத், அவயர்த்தியாத் பிரகாசவத் ச. ஃபர்தர் ஆர்குமெண்ட்டு முதல்ல சொன்னது போலவே நக நானாஸ்தி கிஞ்சன, பிரகாசத்தில் சாக்கடையில் விழுந்தாலும் கங்கையில் விழுந்தாலும் அதுக்கு தோஷம் கிடையாது. ச இப்போது பண்ணின 3வது வாதம் ஆர்குமெண்ட்டு அவயர்த்தியாத். ஓகே, வையர்த்தியாத்னா யூஸ்லெஸ், வையர்த்தியாத்னா யூஸ்லெஸ், அவையர்த்தியாத் அப்படின்னா யூஸ்ஃபுல், புரியுதா. அப்போ மிஸ்கன்செப்ஷன் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். ஏன், ஜியோசென்ட்ரிக் யூனிவர்ஸ், சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கொண்டு போட்டான். அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. பூமி சுற்றுறதுன்னு சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது, சூரியன் தான் சுற்றுறது. அனுபவத்தில் இருக்கிறது எது, சூரியன் தான் இப்போ உச்சிக்கு வந்துட்டான், சாப்பாடு கூட போடாமல். அதாவது ப்ரூஹி அதிகாரி போக்க அதிகோ பகவ பிரம்மேதி. அவன் பிரம்மனை பற்றி சொல்லுப்பா அப்படி சொல்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ யோகியத்தை இருக்கணும் பிருகுக்கு. அப்போ மிஸ்கன்செப்ஷன் யூஸ்ஃபுல் ஃபார் விவகாரிக சத்தியம். சன்ரைஸ் சன்செட் எதுக்கு, சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு, புரியுதா. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்க சொல்கிறோமே, புரியுதா. பிரம்மன் அப்போ 7 மணிக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் இருக்கு. யூஸ்ஃபுல், இது சொல்கிறது யூஸ்ஃபுல், புரியுதா, உபயோகப்படுறதுக்காக. இந்த பிரம்மன் இருக்குல்ல, நிர்குண பிரம்மன், ஒன்றுத்துக்கும் யூஸ்ஃபுல் கிடையாது, சுதந்திரமாக இருக்கலாம், அவ்வளோதான். அதனால் இதை நன்னா புரிஞ்சுக்கோ. 16 சூத்திரம்
ஆகாச தன்மாத்திரம் சொல்லி முடிக்கிறார். கைவல்யம் சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவகா. ஓகே, சாட்சி சேதா கேவலோ நிர்குணகா. அது என்ன உபனிஷத்து? சாட்சி சேதோ கேவலகா நிர்குணகா. அது என்ன உபனிஷத்து? ஏதாவது சொல்றாங்களா? அவ்வளவு ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து. சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவகா கைவல்யம். நான் பாஸ். அப்போ எது சித்து ஏவ ஆனந்தம், சச்சிதானந்த மாத்திரமே நம்ம போட்டு போட்டு பழகணும். இந்த மனசுக்குள்ளர நீ சரீரம் இல்லை, அகம் சச்சிதானந்த ஸ்வரூபகா. பிருகதாரண்யா 4:5-13 பிரஜான கணகா ஏவ. அந்த உப்பு நீரில் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை தொட்டு நாக்கில் தொட்டா, கீழே தொட்டாலும் கரிக்கும், மேலே தொட்டாலும் கரிக்கும், இடையில தொட்டாலும் கரிக்கும். அது போல பிரம்மன் எங்க இருக்கிறது? எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியாக இருக்குது. ச ஆக. மேலும் ஸ்ருதி பிரமாணம் வேற சொல்லி இருக்கிறது தது சின்மாத்திரம். அதனால தன்மாத்திரம். தன்மாத்திரம் என்ன? பிரம்மனே சுத்த சைத்தன்யமாக உள்ளது. சைத்தன்யம் நான் மெட்டீரியல். ஓகே, நான் மெட்டீரியல் சப்ஸ்டன்ட். ஓகே, அது சப்ஸ்டன்ட் சைத்தன்யம். ஓகே, அதனால இதை நல்லா புரிஞ்சுனா ஜீவாத்மா சின்மாத்திரம் சாட்சி, அதே போல பரமாத்மாவும் சாட்சி சைத்தன்யம். சாட்சி சொல்லக்கூடாது, அவரு சைத்தன்யம், ஜீவாத்மாவும் சைத்தன்யம். அப்ப இருக்கிறது என்ன இருக்கிறது? சைத்தன்யம். இதகும் சர்வம் எதையும் ஆத்மா. சின்மாத்திரம் மாத்திரமே இருக்கிறது, சைத்தன்யம் மாத்திரமே இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கார்த்திகை கிருத்திகை மாலை போட்டுருக்கோம். பகவான் இதில் அருள் பண்ணி அந்த பகவானையே அதனுடைய ஆதாரத்தை தெரியறதுக்கு எல்லா வல்ல பெருமானை வணங்கி குருவை வணங்கி இன்னைக்கு வகுப்பை முடித்து நாளைக்கு வகுப்பை தொடரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.